இந்த வழக்குடன் இணைந்ததான மற்றொரு வழக்கு மேல்நீதிமன்ற இலக்கம் 8 விசாரணை செய்யப்படுவதாக அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி ஒஸ்வால்ட் பெரேரா நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அந்த வழக்கின் முதலாவது பிரதிவாதிக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை சவாலுக்குட்படுத்தி பிரதிவாதியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மறுசீரமைப்பு மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்த அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு கிடைக்கும் வரையில் இந்த வழக்கை அழைப்பதற்காக திகதி ஒன்றினை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரினார். விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக வழக்கை ஜூலை 16ஆம் திகதி அழைப்பதற்கு திகதி குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சம்பாதித்த முறையை நிரூபிக்க முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை 3 தனியார் வங்கிக் கணக்குகளின் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்களை புரிந்துள்ளதாக குற்றம் சுமத்தி பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.